ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவாட்டு கறி வைக்க போகிறோம். கருவாட்டு கறிக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு துண்டு கருவாடை நான் காமிச்சேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. இது என்ன கருவாடுன்னு கமெண்டில் சொல்லணும், சரியா? ஓகே, கருவாடு பெரிய கருவாடு, ஓகேவா? அந்த கருவாடை நான் இப்போ வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். 2 கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க, நான் ஒரு கருவாடு தான் எடுத்துருக்கேன். ஏன்னாக்கி எங்களுக்கு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்களும் என் பொண்ணு ஒரு ஃபங்க்ஷன் விட்டு போயிட்டாவ. அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் நான் காமிச்சோம்ல, இதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? வாழைக்காய், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் என்ன இருக்குது. முருங்கைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, மாங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், இப்போ வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன்னா, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து வெள்ளைக்கூடு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் அரைச்சி குழம்பு வைப்போம். நிறைய நாள் நம்ம வீட்டில் வேறு வேறு சிக்கன் மட்டன்லாம் வச்சு குழம்பு வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கருவாட்டு குழம்பு வீடியோ நான் ஒரு நாளும் போடலை, ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுவும் பழைய வீடியோ, பழைய இதில் நீங்கள் தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, அதனால தான் இது வந்து இப்போ மாங்காய் நம்ம வந்து கருவாட்டு குழம்புக்கு சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் புளி ஊற வச்சு, சரிங்களா? இதையும் நம்ம கரைச்சி கூட ஊற்றிக்கிடணும். தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தண்ணி ஊற்றிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா எனக்கு இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் தான் வைக்கணும். ஏன்னா நான் மத்தியானம் நானும் எங்கள் ஜாய்க்கும் தான் சாப்பிடணும். அப்புறம் வந்து நைட்டுக்கு தான் நாங்கள் 3 பேர், ஜாய்க்கியோட சேர்த்து 4 பேர் சாப்பிடணும். அதனால தான் நான் இன்றைக்கி குழம்பு குறைச்சி வைக்கேன். இல்லாட்டி எல்லாமே நிறையாவே தான் நான் கட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அந்த 2 கருவாடையுமே நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் இவ்வளோத்தையும் நம்ம இது விடால சேர்த்துக்கிடும். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கூடிய பச்சை மிளகாயும் தக்காளியும். கருவாடு வந்து சில கருவாடு வந்து நல்லா கொதிச்சப்புறம் தான் போடணும், உதிர்ந்துடும் அப்படின்னு. ஆனால் இந்த கருவாடு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. நான் அதனால் இது கூடவே போட்டு கருவேப்பிலையும் உப்பையும் போட்டோம்னா அடுப்பில் தூக்கி கொண்டு வச்சிடலாம். கருவாட்டு கறி ரெடி. கொதித்து காஞ்சதும் ரெடி ஆகிடும். நான் வந்து கருவாடை இது கூட போட்டுட்டேன்னா கருவேப்பிலை, உப்பு ஜாடியில் தீந்துட்டு எப்பவும் நேரமே தட்டி வச்சிருவேன். இன்னைக்கு பார்க்கலை. கல் உப்பு மட்டும் எப்போவுமே வீட்டில் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல் உப்பு வந்து மகாலட்சுமி அப்படின்னு. பணம் காசு நம்ம வீட்டில் இருக்கோன்னதான் கல் உப்பு மட்டும் நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் எப்போவுமே வாங்கி. இப்போ வந்து நம்ம கருவாட்டு குழம்புக்கு வந்து சாதா குழம்பு, மீன் குழம்பை விடவும் கருவாட்டு குழம்புக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும், அதுதான் காரணம், சரிங்களா? இப்போ வந்து நான் எப்போவுமே நிறைய போடுவேன். இன்றைக்கி வந்து நான் குறைச்சி தான் போடுறேன். நான் 2வது நம்ம பார்த்துட்டு அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கருவாட்டு குழம்பு வைப்பாவா. எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி தான் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. குழம்பு கூட்டி வச்சுருக்கேன், பார்க்க தெரியுதா? இனி கொதிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாக நான் சொல்ல போனால் வீட்டில் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம் வாரத்தில் ஒரு நாள். ஆனால் அதை விட இந்த கருவாட்டு குழம்பு வந்து கூட கொஞ்சம் சாப்பிடலாம், அவ்வளோ மனமும் ருசியாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் அடிக்கடி வைக்கிறது கிடையாது. காரணம் வந்து கருவாடு கொஞ்சம் வாயு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஒத்துக்கிடாது. அதனால தான் நாங்கள் வைக்கிறது கிடையாது. ஆனால் அது இப்போ தான் கொஞ்ச நாளாக நாங்கள் வைக்கிறது கிடையாது, நமக்கு ஒத்துக்கிடாததுனால. இல்லாட்டி எனக்கு பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கேட்டேன், எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது, நீங்கள் வேறு ஃபங்க்ஷன் விட்டு போகிறீங்க, எனக்காக கருவாடு வாங்கி கொடுங்கன்னு. ஓகேன்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இனி கருவாடு குழம்புக்கு என்ன செய்யணும்னா, முட்டை வந்து அவிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன்.
ஆனால் எனக்கு மட்டும் ஒரு முட்டையை போட்டு அவிக்கணுமேனு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு. சோறு வந்துட்டு சோறை சரிச்சு வச்சாச்சு. இனி குழம்ப தூக்கிட்டு போகிறேன். ஆல்ரெடி கறிக்கு வந்து தேங்காய் உரித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் உரித்தேன், அது அழுவி போச்சு. பார்த்துருப்பீங்க, அது இந்த தேங்காய் தான். இனி எங்கள் அத்தா வீட்டில் தான் தேங்காய் பொதுவாக நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே வந்து 25 தேங்காய் 30 தேங்காய்னு சேர்த்து வாங்கிப்பேன். இந்த தடவை வாங்கினேல முதல் தேங்காயை இப்படி சொதப்பிட்டு தேங்காய் விலை வேறு இப்போ கூடுதல். ஒரு தேங்காய் 35 ரூபா வச்சு எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் காசு கொடுக்கல. தேங்காய் இப்படி ஆகிட்டு என்னை அதை சொல்லி ஒரு தேங்காய் வாங்கிடணும். கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்படி அழிட்டு ஒரு தேங்காய் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாவ. அதுலலாம் கணக்கு விளக்கெல்லாம் பார்க்க மாட்டாவ. நல்லக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், மாங்காய் எங்கள் காலையில் போய் தேங்காய் வாங்கின வீட்டில் தான், எங்கள் மச்சான் வீட்டில் தான் வாங்க போனேன். அவ வீட்டில் தோப்பு துறவெல்லாம் இருக்குது. மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் அங்கே உண்டு, வாங்கிக்கிடுவேன். அப்போ பப்பாளி 2 3 பப்பாளி நின்று அதில் வந்து காய் நிறைய கிடக்கும்போது ஒரு நாள் கேட்டேன். அப்போ சொன்னால் விளையட்டும் தாரேன்னு. நீ மாங்காய் பறிக்க போகும்போது பப்பாளி பழம் பறித்து 2 3 இருந்து நான் பார்த்தேன். ஆனால் கேட்கல. சரி அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போலுக்கு நான் கேட்டது. அதனால் நான் ஒரு பப்பாளி பழம் எடுத்துகிட்டு போனாங்க. நீ இதை வெட்டி திங்கணும். அப்புறமா சாப்பிட்டு எடுத்துகிட்டு தான் வெட்டணும். ஃபங்க்ஷன் விட்டு பேருக்கெல்லாம் வரட்டும், அப்புறமா வெட்டி எடுத்து திங்கலான்னு வச்சுருக்கேன். வர சரிச்சு வச்சாச்சா. அப்படியே இந்த அடுப்பில் கருவாடு குழம்பும் போட்டாச்சு. அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். ஆவி பறக்க சுட சுட கருவாட்டு குழம்பு ரெடி. அப்படியே ஒரு முட்டையை அவிச்சு வச்சுட்டேங்க. வாங்க சாப்பிடலாம்.